ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோப்பில் கீழே கட்டுற டேசல்ஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் சாரீ கிளாத்தில் 4 இன்ச் நீளம் 4 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கிளாத்தாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன், லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து. இப்போ நம்ம ரெண்டையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது மெயின் கிளாத் கீழேயும் லைனிங் கிளாத் அது மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். ஸ்ட்ரைட் லைனில் எட்ஜில் போட்டுருங்க. திருப்பி அதே மாதிரி ரெண்டாவது சைடும் போட்டுடலாம். நம்ம 4 சைடும் போட வேண்டிய தேவை இருக்காது, 3 சைடு மட்டும் நம்ம இப்போ போட்டால் போதும். இப்போ 3வது சைடு வந்துட்டு நம்ம அதே 1/4 இன்ச் கேப்பில் வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பிசிறெல்லாம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்படியே உள்ளே வந்துட்டு மடித்து எடுத்துக்கலாம். நல்லா உள்ளே திருப்பி விட்டுருங்க. இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா திரும்பலை அப்படின்னா ஒரு நீடில் எடுத்துருங்க. இந்த மாதிரி நீடில் எடுத்து எட்ஜஸ் பக்கம் நல்லா குத்தி வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக ஷார்ப்னஸ் வந்துட்டு அதில் கிடச்சிரும். இப்போ நம்ம ஒரு பக்கம் வெளியில் எடுத்தாச்சு, நல்லா குத்தி விட்டுருங்க. அதே மாதிரி அனதர் சைடும் வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம நீட்டாக வந்து எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணாத இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கத்தை மடித்து அடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈவனாக வர்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். எட்ஜு டு எட்ஜு தான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும். மற்ற சென்டரில் இருக்கிற கிளாத்தில் ஈஸியாக மடிஞ்சு கொடுத்துரும். இப்போ நம்ம எடுத்தாச்சு ஸ்டிச் பண்ணி. நீங்கள் இதில் லேஸ் எதுவும் அட்டாச் பண்ணல அப்படின்னா இதை சுற்றி ஒரு படிமான தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இதில் வந்துட்டு லேஸ் வந்து வைக்க போகிறோம். இது வந்து காப்பர் ஜரி. ஸோ காப்பர் ஜரியில் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற லேஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு 4 பக்கமும் நம்ம சுற்றி வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு மடித்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே லேஸ் வந்துட்டு அப்படி ஸ்டிச் பண்ணால் தான் நீட்னஸாக இருக்கும். எட்ஜில் திரும்பும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக திரும்பணும். லைட்டாக அங்கே முக்கோண ஷேப் வரும். அந்த மாதிரி வர்ற மாதிரி மடித்ததுக்கப்புறம் நீங்கள் நீடில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். எட்ஜஸ் மட்டும் கரெக்டாக டர்ன் பண்ணிடுங்க. எட்ஜஸ் வந்துட்டு வரல அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது மாதிரி இருக்கும். அது ஃபினிஷிங் வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் லேஸ் ஒர்க் பண்ணும்போது தொடர்ந்து ஸ்டிச் பண்ணால் தான் ப்ளவுஸ் வந்துட்டு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர்ஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு அங்கே வந்துடுச்சு அப்படின்னா நீட்டாக வந்துட்டு உங்களுக்கு டர்ன் ஆகிரும். லேஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/4 இன்ச்சில் எக்ஸஸாக லேஸ் விட்டுட்டு அந்த 1/4 இன்ச்சை மடித்து அடித்து கெட்டி தையல் போட்டு வெளியில் எடுத்துருங்க. இது 1/2 இன்ச் லேஸ். ஸோ நம்ம இன்னொரு ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ பாருங்களேன், நீட்டாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் தான் நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்து நம்ம எட்ஜில் 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டரில் தான் ரோப் வரும். ஸோ நம்ம ரோப்புக்காக ஒரு ஹோல் வந்துட்டு போட போகிறோம். அதனால் ட்ரையாங்கிள் ஷேப் மடிச்சுட்டு திருப்பி அதையும் இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த எட்ஜில் வந்துட்டு லைட்டாக சிசர் கொடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா சின்ன ஒரு ஹோல் வந்துட்டு விழுந்துடும். இந்த ரோப் ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, அது நீட்டாக இருக்காது. லைட்டாக கட் பண்ணால் போதும். நம்ம ரைட் சைடில் இருந்து ராங் சைடு ரோப்பை வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம்.
எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எஜ்ஜிலேருந்து இன்னொரு எஜ்ஜுக்கு மடித்து ட்ரையாங்கிள் ஷேப்பை வர வச்சுருங்க. நல்லா ஈவனாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த ஷேப் வந்துட்டு அன்ஈவனாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் கெட்டி தையல் போட்டு இந்த ரோப் நம்ம எங்கே வெளியில் எடுத்துருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக வந்துட்டு கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு அந்த ரோப்பில் லைட்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ரோப்பை சென்டராக வச்சுக்கோங்க. கார்னரில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரோப்பையுமே சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வர மாதிரி நல்லா கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. வெளியில் எடுக்கும்போது மறந்துடாமல் கெட்டி தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ண அதே 1/2 இன்ச்சை நம்ம ஆப்போசிட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைடு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை சென்டரில் எடுத்து விட்டுருங்க. ரோப்பை நல்லா நீட்டாக வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துருங்க. எடுத்து நம்ம இப்போ அந்த இதில் முதல்ல ஸ்டிச் பண்ண மாதிரி இதையும் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். கெட்டி தையல் மறக்காமல் போட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உள் பக்கமாக திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா நீட்டாக ஒரு ஃப்ளார் டைப்பில் வந்திருக்கு. ஸோ நம்ம கீழே வந்துட்டு இப்போ எஜஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா எஜஸையும் சேர்த்து வச்சு கை ஊசி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஹேண்ட் நீடிலில் 2 ஸ்டாண்ட்ஸால் நான் போட்டிருக்கேன். அதாவது சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து அது டபுளாக வந்துட்டு போட்டிருக்கேன். 2 ஆப்போசிட் இருக்கிறதா எடுத்து ஸ்டிச் பண்ணிடுங்க. சும்மா ரஃப்பாக ஒரு 4-5 தையல் போட்டு நாட் போட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீட்டான ஒரு ஃப்ளார் ஷேப் வந்துட்டு கிடைக்கும். பாருங்களேன் நீட்டாக இருக்குது. நம்ம கடைகளில் வாங்கி வைக்கிற டேசல்ஸ் வந்துட்டு லைஃப் கொடுக்காது. பட் இது வந்து ப்ளவுஸோட லைஃப் வரைக்கும் இதோட லைஃப் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கம் ஃப்ளார்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.